வந்தாச்சு மீண்டும் மிஸ்டர் சீமான். ரொம்ப உத்தமர் மாதிரி தமிழ் தேசியத்தை பத்தி இவ்வளவு கதை பேசிட்டு, நான் ரொம்ப நல்ல தமிழ் அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியாச்சு. அப்ப நான் என்ன மிஸ்டர் சீமான், ஹிந்தி அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன், நானும் தமிழ் அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருக்கிறேன். ஒண்ணு இல்ல மிஸ்டர் சீமான், நெக்ஸ்ட் நீ முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்களை முதலமைச்சர் ஆக்கலாமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. போன வருஷம் மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க என்னோட வங்கியில் 50,000 ரூபாய் போட்டுட்டு, இது கைலிக்கு தெரியக்கூடாது, நாம் தமிழர் கட்சிக்கு தெரியக்கூடாது, மீடியாவுக்கு தெரியக்கூடாது, தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ராவு பகலுமா என்கிட்ட வீடியோஸ் வாங்கினு என்னை டார்ச்சர் பண்ணீங்களே, அதெல்லாம் தாங்க முடியாம தானே நான் வழக்கு கொடுத்தேன். அதை அப்படியே மறைச்சிட்டு திமுக இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க என் பேரை நாசம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை பொய்ய